டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐஃபிக்ஸில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட்டரும் மெயிலும் எப்படி பைண்ட் பண்ணுறது, இந்த ஒரு டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்க் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். அந்த லிங்க்கை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னாலே ஓப்பன் ஆகிடும். இதை நீங்கள் டச் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆனதுமே முதல்ல வந்து செட்டப் அண்ட் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய யூசர் நேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் போடலாம் ஆதித்யா 777. ஓகே, இந்த யூசர் நேம் போட்டுட்டேன். பாஸ்வேர்டு வந்து நம்ம எதை வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆதித்யா 777. அதாவது வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல், மற்ற ஸ்மால் போட்டுட்டேன். அடுத்தது சேம் அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் வந்து நம்ம அதை கொடுத்தாச்சு. கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா சேம் வந்துருச்சு. கீழே வந்து இன்விடேஷன் கூட ஆல்ரெடி நம்ம லிங்க்கில் வந்தனால இன்விடேஷன் கூட ஆல்ரெடி இங்கே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கீழே வந்து இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுமே ரெஜிஸ்டர் அப்படின்னு வருது. இப்போ ரெஜிஸ்டரை டச் பண்ணிங்க அப்படின்னா ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிருச்சு. கோ டவுன்லோட். இதை நீங்கள் டச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதுனால ஆண்ட்ராய்டை நீங்கள் டச் பண்ணுறீங்க. இப்போ ஆண்ட்ராய்டு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம். இந்த ஆண்ட்ராய்டு நீங்கள் டச் பண்ணுறீங்க. இதை டச் பண்ணும்போது அடுத்த பேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா டவுன்லோட் எனிவே அப்படின்னு கேட்கும். இதை டவுன்லோட் எனிவே நீங்கள் டச் பண்ணுறீங்க. மேலே டீட்டெயில்ஸ்னு வருது இல்லைங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏபிகே ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கும். இது டவுன்லோட் ஆகி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது டவுன்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ 68, 69, 72, 77, 82. ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஆகி முடித்ததுமே என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நீங்கள் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணதுமே இப்படி நமக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஏபிகே, பேக்கேஜ் இன்ஸ்டாலர், இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் அந்த மாதிரி எதுவும் நம்ம மொபைலுக்கு தகுந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல இன்ஸ்டால் ஏபிகே நம்ம கொடுத்தாச்சு. இது கொடுத்ததுமே அடுத்து இது இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து அன்னோன் ஆப்ஸ் வந்து பர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் செட்டிங்ஸ்னு வரும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் போகும். அங்கே போய் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுறீங்க. இது இன்ஸ்டால் ஆகிடும். 1 செகண்ட். இப்போ ஒருவேளை ஒரு சில மொபைலில் ஆப்ஸ் நிறையா இருந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் தேவையில்லாத ஆப் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கொடுக்கும்போது வந்து நம்மளுடைய இந்த இது வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும். ஓகே, ஆனதுமே கடைசியில் இப்படியே ஓப்பன் அப்படின்னு வரும். இந்த ஓப்பன் டச் பண்ணுறீங்க. ஓப்பன் டச் பண்ணதுமே நமக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒரு பேஜ் வரும். அதுக்கு முன்னாடி வைல் யூஸிங் த ஆப் இதை நீங்கள் டச் பண்ணுறீங்க. இதையும் டச் பண்ணிக்கிறீங்க. அடுத்து கெட் ஸ்டார்ட்னு கொடுக்குறீங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு போடணும். ஓகே, இப்போ நம்ம ஆதித்யா 777 போட்டோம் இல்லைங்களா, 2 3. அதே வந்து பாஸ்வேர்டும் அதை தான் போட்டோம். ஆதித்யா, அதாவது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் போட்டோம், மற்றது ஸ்மால் போட்டோம். ஆதித்யா 777. இது ஒரு முறை நம்ம இது செக் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பாக இருக்குது பாருங்கள். ஆதித்யா 777. ஓகே, அடுத்து லாகின் கொடுக்குறோம். ஐடி வந்து லாகின் ஆயாச்சு. நம்ம ஐடிக்குள்ளே போயாச்சு. ஓகே, நம்மளோட ஹோம் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ ஹோம் பேஜ் இப்படி வந்ததுமே 1 செகண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லோகோ, அதாவது வந்து ஐஃபிக்ஸோடைய லோகோ இருக்குது இல்லைங்களா. 1 செகண்ட். இந்த லோகோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த லோகோ. இந்த லோகோவை நீங்கள் டச் பண்ணுறீங்க. இது டச் பண்ணதுமே செக்யூரிட்டி செட்டிங்னு கேட்கும். ஓகே, செக்யூரிட்டி செட்டிங். இப்போ செக்யூரிட்டி செட்டிங்கை நீங்கள் டச் பண்ணும்போது பைண்ட் நவுன்னு வரும். இப்போ நீங்கள் பைண்ட் நவ் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பார் கோடு கீழே வந்து அந்த கீ அட்ரஸ் வரும். சரிங்களா? இப்போ இந்த கீ அட்ரஸ் வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு மொபைல் மாற்றும் போதும் மற்ற டைமில் வந்து இந்த ஒரு பார் கோடு வந்து நமக்கு தேவை, இந்த அட்ரஸும் தேவை. இது ஒரு ஸ்க்ரீன் ஷேர் எடுத்துகிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அட்ரஸ். ஓகேங்களா? இந்த அட்ரஸில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ளூ பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து காப்பி ஆகிடும். இப்போ காப்பி ஆனதுக்கப்புறம் கீழே வந்து டவுன்லோடுன்ட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா அதாவது ஆத்தென்டிகேட்டர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ண சொல்லுது. அப்போ கூகுள் ஆத்தென்டிகேட்டர் டவுன்லோடுன்ட்டு வருது. இதை நம்ம டச் பண்ணுறோம். இப்படி டச் பண்ணதுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதர்ஸ், அதாவது கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு நமக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் போனதுமே இது வந்து இன்ஸ்டால் பண்ண கேட்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா ஓப்பன்னு வரும். நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். அப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடித்ததுமே ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஓப்பன் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. இதை டச் பண்ணி முடிச்சது கெட் ஸ்டார்டட் கேட்கும். இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து மெயில் வந்து இப்போ வந்து globalafix@gmail.com இந்த மாதிரி ஒரு மெயில் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெயிலில் வந்து நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். அப்போ கண்டினியூஸ் afix உங்களுக்கு எத்தனை மெயில் இருக்கோ அந்த மெயிலில் நீங்கள் எதுக்கு ஓடிபி இது மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயில் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் afix நான் கொடுக்குறேன். அந்த மெயிலில் கண்டினியூ பண்ண சொல்லி கொடுக்குறேன். அடுத்து ஆட் கோடுன்னு வருது. ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெயின் இந்த இடத்துல தான் என்டர் செட்டப் கீன்னு வரும். இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்னத்துக்காக இதை ஓப்பன் பண்ணுறோம்? அப்போ நம்ம ஏஐ ஃபிக்ஸ்க்காக ஓப்பன் பண்ணுறோம். இப்போ ஏஐ ஃபிக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து 2-3 ஐடி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏஐ ஃபிக்ஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களோட யூசர் நேமை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எந்த யூசர் நேமோ அதை போட்டுட்டோம்னா இந்த ஐடிக்கு உண்டான ஆத்தென்டிகேட்டுங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்க அந்த கீவேர்டு வந்து அட்ரஸ் வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆட் கொடுத்துட்டோம். ஆடு கொடுத்தது இப்போ நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த 6 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இது ரன் ஆகும்போது நம்ம நல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கணும். இந்த இடத்துல இந்த வந்து டைம் ஓடும். அதை வந்து நம்ம கிளாக் வைஸ் வந்து இது குறைஞ்சிட்டே வரும். இது வந்து குறைஞ்சி இந்த இடத்துல முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்பரை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். ஒருவேளை இப்போ பாருங்கள் முடிகிறதுக்கு ஆகிருச்சு. இந்த டைமில் நம்ம காப்பி பண்ணிவிட்டு அங்கே போனோம்னா 30 செகண்டுக்குள்ளே முடியாது. அப்போ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த இது பாருங்கள், இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அந்த நம்பர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இதை லைட்டாக தொடுறோம், காப்பி ஆகிருச்சு. திரும்ப நம்மளுடைய பேஜுக்கு வரோம். இங்கே பேஜுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இது டவுன்லோட் பண்ணனால இப்படி இருக்குது. ஒன்ஸ் திருப்பி ஒரு பேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஜுக்கு வந்துடும். 1 செகண்ட் இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல பேஸ்ட்டை தொட்டிங்கன்னா போதும், பேஸ்ட் ஆகிரும். கொஞ்சம் கீழே நகர்த்தி விட்டுனா கம்ப்ளீட் கேட்கும். இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆத்தென்டிகேட்டர் இங்கே பைண்ட் ஆகியாச்சு. அப்போ செக்யூரிட்டி லெவல் பாருங்கள், இங்கே மீடியம் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு செக்யூரிட்டி லெவல் ஹை வரணும். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா பைண்ட் இமெயில். அப்போ இமெயிலை பைண்ட் பண்ணணும். அப்போ இமெயில் எங்கே பைண்ட் பண்ணுறது? இந்த இடத்துல பைண்ட் இமெயில்னு இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டச் பண்ணணும். ஓகே, இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். இப்போ இமெயில் அட்ரஸ் வந்து 1 செகண்ட் globalafix@gmail.com இதான் நம்ம போட்டிருந்தோம். இதை நீங்கள் மெயில் என்ன மெயில் கொடுக்குறீங்களோ அதை டச் பண்ணிவிட்டு கெட் வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டிங்கன்னா மெயிலுக்கு வந்து ஓடிபி போகும். ஓகே, இப்போ நம்ம மெயிலுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா 1 செகண்ட் மெயில் டச் பண்ணிட்டோம். ஒன் செகண்ட் மெயில் வந்திருக்கு. மெயிலில் வந்து நமக்கு இப்படி ஒரு ஓடிபி வரும். இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம திருப்பி நம்மளுடைய ஏஐஃபிக்ஸ் ஆப்புக்குள்ளே வரோம். இங்கே வந்து இந்த மெயிலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட் ஆகும். அடுத்தது வந்து திரும்பவும் ஆத்தென்டிகேட்டர் போயிட்டு அந்த நம்பரை கொண்டு வந்து அந்த 6 பின்னை கொண்டு வந்து இங்கே நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ ஆத்தென்டிகேட்டர் போயாச்சு. ஆத்தென்டிகேட் வந்தாச்சு. இங்கே டைம் வந்து இப்போ பாதி கூட வரல. அப்போ 30 செகண்டுக்குள்ளே நம்ம கொண்டு போக முடியும். அப்போ இந்த நம்பரை வந்து ஒரு முறை லைட்டாக டச் பண்ணுறோம், காப்பி ஆகிருச்சு. திருப்பி இந்த பேஜுக்கு வரோம். இங்கே வந்து இந்த பேஸ்ட் ப்ளூ கலர் இருக்குது, இதை தொட்டாலே போதும் பேஸ்ட் ஆகிரும். கீழே கம்ப்ளீட் கேட்கும். இதை வந்து டச் பண்ணோம், கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், ஆத்தென்டிகேட்டரும் பைண்ட் ஆயாச்சு, மெயிலும் பைண்ட் ஆயாச்சு. இங்கே செக்யூரிட்டி லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஹைன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளோட ஐடி வந்து ஒரு செக்யூர் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்வைட் லிங்க் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்தாச்சு. இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணவே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கா இல்லை மெயிலுக்கா எதில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறீங்களோ அது கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்பிக்கலாம். ஓகே, இது மாதிரி நம்ம லிங்க் எடுத்து இப்படி நம்ம அனுப்பிக்கிறோம். அடுத்தது நம்ம ஆக்டிவேட் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் இந்த இது வந்தாச்சு. அடுத்தது அசட்டை டச் பண்ணுறீங்க. இந்த இடத்துல டெபாசிட்னு கேட்கும். டெபாசிட் டச் பண்ணதுமே யூஎஸ்டிடின்னு கேட்கும். யூஎஸ்டிடி அதாவது இதை டச் பண்ணுறீங்க. இதில் வந்து பெப்20 செயின் ஓகேங்களா, இதை நீங்கள் சூஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல அட்ரஸ் இருக்கும். இப்போ இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணணும். ஓகேங்களா, இந்த அட்ரஸ் அதாவது இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும். இந்த ப்ளூ பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிரும். இது காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வேலெட்டில் எந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் நம்ம சென்ட் பண்ணோம். அந்த அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா
எவ்வளோ அனுப்புகிறோமோ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு இங்கே யூஎஸ்டிடியில் காட்டும். இங்கேயும் காட்டும், இங்கே டோட்டல்லையும் காட்டும். இதை நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஃபண்ட் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணி இந்த பேஜ் வரும்போது இங்கே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸுங்கிற இடத்துல இங்கே காட்டும். உதாரணத்துக்கு ஒரு $1000 நீங்கள் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா இந்த $1000 இங்கே காட்டும். இந்த இடத்துல $1000 காட்டுது. நீங்கள் இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1000ங்கிறது நமக்கு இங்கே ஷோ ஆகும். இந்த $1000 உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல $1000 நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. $1000 வந்துருச்சு அப்படின்னா கீழே வந்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸ் சரிங்களா, இந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் ஆகிரும். டிக்காக முடிச்சுட்டு பையன்னு கேட்கும். பையை நீங்கள் டச் பண்ணிங்க போதும். இப்போ இங்கே பேலன்ஸ் இல்லைங்கிற இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு வந்துருச்சு. பை டச் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான். ஒரு ஐடியை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி முடித்ததுமே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமில் ஆக்டிவேட் பண்ணோம், என்ன டீட்டெயில், எவ்வளோ நமக்கு டெய்லி கிடைக்குதுங்கிற டீட்டெயிலாம் வந்துடும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அசட்டை டச் பண்ணுறோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வந்து எவ்வளோங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன ஏர்னிங்ஸுங்கிறது வரும். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் டெய்லி டிரான்சாக்ஷன்லாம் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு ஐடியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இதை நீங்கள் 1-2 முறை பாருங்கள், உங்கள் டீமுக்கு சொல்லிக் கொடுங்க. புதுசாக வரவங்களுக்கு இந்த ஒரு 11 நிமிஷத்துக்கு மேலே போயிருச்சு, நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1-2 முறை பார்த்து இந்த ப்ரொசீஜர் போய் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் ஈஸியாக இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Thank you dear friends. Thank you.